என் அன்பு சொந்தங்களுக்கு அஸ்ஸலாம் அலைக்கும். நான் மீர்லன் குடும்பத்தை சேர்ந்தவன் முகமது இப்ராஹிம். என் தகப்பனார் முகமது இஸ்மாயில், தாயார் கூலான் ஜெய்னப் நாச்சியார். நான் 1985 சிங்கப்பூருக்கு வந்தேன். வயது 12. என்னை படிக்க வைப்பதற்காக எனது தாயாருடைய தகப்பனார் கூலான் முகமது மீதின் அப்பா அவர்கள் என்னை இங்கே வரவழைத்தார்கள். என் அப்பா கூலான் முகமது மீதின் அப்பா அவர்களும் நுவன்னா முகமது அப்துல்லா அவர்களும் மார்க்சிஸ்டில் தொழில் நடத்தி வந்தார்கள். 1955 நான் சிங்கப்பூர் வந்தபோது மார்க்சிஸ்டில் தங்கியிருந்தேன். மார்க்சிஸ்டை சுற்றி உள்ள வட்டாரங்களில் நமது கூத்தாநல்லூர் மக்களின் தொழில்கள் கணிசமான அளவு இருந்ததை பார்த்து அந்த சிறு வயதிலேயே எனக்கு அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு ஆச்சரியமும் கூட. என்னை இங்கே ஸ்கூலில் சேர்த்த போது எல்லாமே இங்கிலீஷ் மீடியத்தில் இருந்ததால் பெரிய தடுமாற்றம். அந்த ஃபர்ஸ்ட் இயர் மட்டுமல்ல, அடுத்த ஒவ்வொரு ஆண்டும் நான் 10th படித்து முடிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டமும் பெரிய போராட்டமும் கஷ்டமுமாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் நாம் ஏண்டா சிங்கப்பூருக்கு வந்தோம் என்று சலித்து கொண்டேன். எனக்கு நானே ஆதங்கப்பட்டு கொண்டேன். அதுதான் நான் படித்த காலத்தில் நான் எதிர்நோக்கிய பெரிய பிரச்சனையாக இருந்தது. டியூஷன் வைத்து படித்ததால் ஓரளவு வைத்து சமாளித்து 10th ஸ்டாண்டர்டை கம்ப்ளீட் பண்ணி முடித்தேன். ஸ்ட்ரீட் வட்டாரத்தை சுற்றி நமதூர் கம்பெனிகள் ஓரளவு இருந்ததால் அந்த கம்பெனிகளில் என் வயதில் இருக்கக்கூடியவர்கள் ஸ்கூலில் படித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அத்தனை பேரும் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக அமைந்தார்கள். கிட்டத்தட்ட 7-8 பேர்களாக இருக்கும். ஆதம் அப்துல் அலீம், ஆதம் ஹக்கு, ஆதம் லீனா முகமது, கணக்கப்பிள்ளை சையத் அஹமது, அவுக்கூர் யூனுஸ், கூலான் அபீர் மைதீன், நச்சன் ஹாஜா மைதீன், இன்னும் 3-4 பேர்கள். அவர்கள் அத்தனை பேர்களும் நான் கிட்டத்தட்ட வாரத்துக்கு 3-4 நாட்கள் ஸ்கூல் விட்டு சந்தித்து பேசிக்கொள்வோம். 1963 நான் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு ஊரில் போய் 5-6 மாதம் தங்கிவிட்டு திருப்ப சிங்கப்பூருக்கு வந்து AMN அப்துல் ஹமீத் என்ற கம்பெனியில் சேர்ந்தேன். AMN அப்துல் ஹமீத் கம்பெனியில் தான் எனது தாய் மாமாமார்கள் கூலான் சுல்தான் மைதீன், கூலான் பாபா மைதீன், கூலான் முகமது அப்துல்லா இவர்கள் என்னை அங்கே வரவழைத்து வேலையில் சேர்த்து கொண்டார்கள். ஆரம்ப காலத்தில் நான் வேலையில் சேர்ந்த போது எனக்குள்ள வேலை இன்வாய்ஸை ஃபைல் பண்ணுவது தான். ஒரு நாள் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட 50-60 இன்வாய்ஸ் வரும். அந்த இன்வாய்ஸில் கஸ்டமர் ஜாப்பு சைன் இருக்கிறதா என்று ஒவ்வொன்றாக செக் பண்ண பிற்பாடு அதை ஃபைல் பண்ண வேண்டும். அந்த ஃபைலிங் வேலையில் நான் 4-5 மாதம் இருந்தேன். அதை முடித்த பிற்பாடு அடுத்ததாக என்னை கணக்கு எழுதுவதற்காக ட்ரைனிங் கொடுத்தார்கள். கணக்கு பிள்ளையாக நான் ஒரு 5-6 வருடம் வேலை செய்த பிற்பாடு அக்கௌண்டன்ஸில் நான் ஓரளவு பரிசிச்சை பெற்றேன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிவிட்டதால் நான் மாதம் ட்ரையல் பேலன்ஸ் எடுப்பது, வருஷ கடைசியில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுப்பது, அப்புறம் பேலன்ஸ் ஷீட் எடுப்பது, முதலீடுகளை நானே தயார் பண்ணக்கூடிய நிலையில் என்னை பக்குவப்படுத்திக் கொண்டேன். அதை நான் பக்குவப்படுத்திக் கொண்டேன். அக்கௌண்டன்சிக்கு பின்னாடி என்னை சேல்ஸுக்கு மாற்றினார்கள். நான் லோக்கலில் சேல்ஸுக்கு ஒரு வருஷம் வரைக்கும் போயிட்டு வந்தேன். லோக்கல் சேல்ஸ் செய்து வந்ததில் ஓரளவு முன்னேற்றமாக இருந்ததால், திருப்திகரமாக இருந்ததால் என்னை வெளியூருக்கு சேல்ஸுக்கு அனுப்பி வைத்தார்கள். வெளியூர் என்றால் சபா, சரவாக், புருனே ஆகிய ஊர்களுக்கு 4 மாதத்துக்கு ஒரு முறை சென்று வர வேண்டும். அதையும் நான் தான் கவர் செய்தேன். வெளியூருக்கு சேல்ஸுக்கு நான் செல்ல ஆரம்பித்த போது எனக்கு வயது கிட்டத்தட்ட ஒரு 35க்கு மேல் இருக்கும் என்று நினைக்கிறேன். பக்குவப்பட்டு இருந்ததால் தான் எனக்கு அந்த வேலையை எனக்கு அசைன் செய்தார்கள்.
அதை என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமாக கருதி ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நான் நினைத்து இன்றும் பெருமைப்படுகிறேன். சரபாவுக்கு நான் சேல்ஸுக்கு போய் வந்ததால் எனக்கு தெரியும் எனது சொந்தக்கார மக்கள் ஊரில் இருந்த வயதானவர், ஊரில் படிப்பு முடித்து விட்டு சும்மா இருந்த எனது உறவினர்களை சாபாவில் ஒரு ஆளுக்கும், கூச்சிங்கில் ஒரு ஆளுக்கும், புர்னையில் ஒரு ஆளுக்கும் வேலை வாங்கி கொடுத்தேன். அவர்களில் அவர் சந்தோஷமாக இருந்தார்கள். அதை என் வாழ்க்கையில் ஆனது மற்றொரு அச்சீவ்மெண்ட்டாக கருதுகிறேன். சரவாக் புர்னை அல்லாமல் சிங்கப்பூருக்கும் ஒரு ஆளையை நான் வரவழைத்திருக்கிறேன். அவர் இன்னும் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார். 1955 இருந்து 65 வரைக்கும் சிங்கப்பூரில் பெரிய மாறுதல் என்று ஒன்றுமில்லை. 1963-64 ஆண்டு PAP பவருக்கு வந்த பிற்பாடு தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல்கள் ஆரம்பித்தன. என்ன மாறுதல் ஏற்படுகிறது என்று பார்ப்பதற்கு அவ்வளவு கவர்ச்சியாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். இந்த ஹவுசிங் எஸ்டேட் ஆரம்பித்தது, முதல் ஹவுசிங் எஸ்டேட் என்று ஆரம்பித்தது புக்கிட் ஹோஸ்வி. அதுக்கு அடுத்தாப்புல பீச் ரோட்டில் உள்ள ஹவுசிங். இந்த ஒவ்வொன்றாக வரிசையாக கட்டி கொண்டு வந்தது. அதை உணரக்கூடிய, அதை புரிந்து கொள்ளக்கூடிய வயது எனக்கு இருந்ததால் அதை பார்த்து ரசித்து வந்தேன். அதை தொடர்ந்து பெரிய பெரிய ஹவுசிங் எஸ்டேட்டு, டோப்பாயோ, இவைகள்லாம் எனது ஆரம்ப காலத்தில் ஏற்பட்டு வைத்தார். அது ஒரு பெரிய சேஞ்சாக ஏற்பட்ட சேஞ்சுகளை நான் கவனித்து வந்திருக்கிறேன். சிங்கப்பூரில் ஏற்பட்ட ஒரு சேஞ்சர்கள் நமது மக்கள்களை உணர்ந்திருப்பார்கள் என்று நம்புகிறேன். 1964 ஆண்டு நான் வெளியில் சேர்ந்த போது எல்லாம் மேனுவல் ஒர்க்கு தான். கம்ப்யூட்டர் எல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. கால ஓட்டத்தில் கம்ப்யூட்டர் ஏற்பட்ட பிற்பாடு பெரிய ரேடிக்கல் சேஞ்சு நம்ம மக்களுக்கு முன்னேற்றம். கம்ப்யூட்டர் படித்த மக்களுக்கெல்லாம் கணிசமான அளவு முன்னேற்றம் ஏற்பட்டு கம்பெனிகள், சைனீஸ் கம்பெனி, யூரோப்பியன் கம்பெனிகளெல்லாம் நமது மக்கள்கள் வேலையில் சேர ஆரம்பித்தார்கள். அதை நான் கண்ட ஒரு பெரிய சேஞ்ச் சிங்கப்பூரில். Question 11. 1955 ஆண்டு நான் சிங்கப்பூருக்கு வந்தபோது மாலை 6 மணிக்கு பிற்பாடு கிளிஃபோர்ட் பியர் சுற்று வட்டாரத்தை சுற்றி மீ கோரிங் கடைகள், ஜூஸ் கடைகள்லாம் தள்ளு வண்டியில் எல்லாம் நமது மக்கள்கள், தமிழ் முஸ்லிம் மக்கள்களும் தமிழர்களும் கிட்டத்தட்ட 20 ஸ்டால் போல அங்கே கடை வைத்திருந்திருப்பார்கள். அது கணிசமான அளவுக்கு சீனர்களும் வந்து சாப்பிட்டு செல்வார்கள். அது அந்த காலத்தில் உள்ள ஒரு ஸ்பெஷல் ஐட்டம். அது அல்லாமல் எலிசபெத் வாக்கில் கச்சாங் கடலைகள், பட்டாணி கடலை, சுண்ட கடலை, 5-6 மாதிரி கடலைகள் வைத்து விற்பார்கள். அதெல்லாம் காலகட்டத்தில் இப்போது இல்லை. அதெல்லாம் நினைத்து பார்க்க போது அந்த காலத்தில் உள்ள ஒரு என்டர்டெயின்மெண்ட். இப்போது இருக்கக்கூடிய நமது 3rd ஜெனரேஷன் எல்லாருமே நல்ல படிப்பு படித்து கொண்டு நல்ல வேலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பாக்கியசாலிகள். சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய சேஃப்டி, இந்த வாழ்க்கை ஸ்டாண்டர்டு, பாதுகாப்பு, அது அல்லாமல் நமது கம்யூனிட்டியை சேர்ந்த மக்கள்கள் இவர்களெல்லாம் பார்த்து பேசக்கூடிய பாக்கியமும் சந்தர்ப்பமும் நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா அமைத்து கொடுத்திருக்கிறார். இந்த வாய்ப்புகள் எல்லாம் மித்த நாடுகளில் கிடைக்குமா என்பது சந்தேகத்துக்குரியவை. ஆகவே நமது 3rd ஜெனரேஷன் பிள்ளைகள் சிங்கப்பூரில் மேலும் ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்களும் என்னுடைய பிரார்த்தனையும் கூட. 55 என் வயதில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட 10 பேர் போல எங்களுக்கு கல்யாண வயது வரும்போது அனைவர்களும் ஊரில் போய்தான் கல்யாணம் செய்தோம். ஊரில் தான் கல்யாணம் செய்து எங்கள் மனைவிகளை ஊரில் தான் ஆரம்ப காலத்தில் வைத்திருந்தோம்.
போகப்ப காலம் போகப்ப எங்களை இன்கம் கொஞ்சம் கூடும்போது தான் எங்கள் ஒய்ஃபுகளை பிள்ளைகளை இங்கே கொண்டு வந்தோம். எங்களது பிள்ளைகள் அனைவர்களும் இங்கே இருக்கிறார்கள். அவர்களது பிள்ளைகளும் இங்கே இருக்கிறார்கள். அதாவது தேர்ட் ஜெனரேஷன் பிள்ளைகளும் அனைவரும் இங்கே இருக்கிறார்கள். அந்த தேர்ட் ஜெனரேஷன் மக்கள்கள் அநேகமாக கல்யாணம் ஆகக்கூடிய வயதில் இருப்பார்கள். அவர்கள் அத்தனை பேரும் கல்யாணம் செய்து குடும்பத்துடன் பிள்ளை குட்டிகளுடன் இங்கு சந்தோஷமாக நியூடிலி வாழ வேண்டும் என்பது ஆசையும் எனதையும் வேண்டுகோளும் கூட.